வரன் தேடும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் வினுஷ்கா, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு எம்சிஏ முடிச்சுட்டு இவங்க தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாதம் 20,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம்தாங்க. இவங்களுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவங்க தாங்க. வீடு நிலம்னு ஓரளவு வசதியெலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே இவங்களுக்கும் இவங்களுடைய கணவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு டிவோர்ஸும் வாங்கிட்டதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தை இருந்தாலும் எனக்கு சம்மதம். இவங்களுடைய விருதாச்சலத்தில் வசிக்கிறதுனால அந்த சுற்று வட்டாரத்திலேயே இருக்கிற மணமகனாக இவங்க எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே இவங்களோட தான் இப்போ வச்சிட்ருக்காங்க. உடன் பிறந்தவங்க இவங்களுக்கு ஒரு அக்கா ஒரு தங்கை எல்லாத்துக்குமே திருமணம் ஆயிடுச்சுங்க. ஸோ இவங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சுன்னு இவங்க அப்பா அம்மா இவங்களோட தான் இருக்காங்க. ஸோ இவங்க எதிர்பார்க்குறது என்னான்னு பார்த்தீங்கன்னா மணமகன் ஒரு டிகிரி முடித்த ஒரு நிரந்தரமான குறைவான சம்பளமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு நிரந்தர வேலையில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு காலை ஃபுல்லாக அன்பாக பார்த்துக்கிற மணமகனாக வேணும். குறிப்பாக எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சிவசங்கரி, வயது 34 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா செட்டியார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு பிஎஸ்சி முடிச்சுட்டு இவங்க ஜுவல்லரி ஷாப்பில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. இவங்களுடைய முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க காஞ்சிபுரத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு ஓட்டு வீடு தாங்க இருக்குது. அது இல்லாமல் வேறு எந்த ஒரு வசதியும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே இவங்கள வேணான்னு சொல்லி ஏன்னா இவங்க ஃபஸ்ட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால இதுவரையிலும் இவங்களுடைய அப்பா அம்மா 2 பேருமே இவங்கள ஏற்றுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. உடன் பிறந்தவங்க 3 அண்ணாங்க. ஸோ அவங்க யாருமே இவங்கள ஏற்றுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவங்க ஒரு குழந்தைய வச்சுட்டு தனிமையில் தாங்க வச்சு அதாவது சொந்தமாக சம்பாதிச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. அதனால் எனக்கும் என்னுடைய குழந்தைக்கும் ஆதரவாக இருக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு துணை வேணும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்க சொந்தமாக சம்பாதிச்சு ஒரு 15,000 நகை சேர்த்து வச்சுருக்கிறதாவும் அது இல்லாமல் ஒரு 2-3 இடத்துல நிலமும் வாங்கி போட்டிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு காலம் ஃபுல்லாக கண்கலங்காமல் பார்த்துக்கிற மணமகன் தான் எனக்கு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்த வித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. மேலும் இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடைய உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி